Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்ன்றது மைன்கிராஃப்ட் சர்வைவல் தான் பார்க்க போகிறோம். என்னடா இவ்வளோ நாள் வீடியோ காணுன்னு பார்த்தீங்க. ஏன் அந்த வீடியோலாம் நம்ம கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தோம், நமக்கு கொஞ்ச நாள் வியூஸும் போகல அவ்வளோவா. அதனால தான் நம்ம கொஞ்ச நாள் வீடியோ சேனலில் நம்ம இது பண்ணிடலாமா அந்த நிலைமைக்குலாம் போயிட்டேன். சரி கை விடலாமா, சரி. ஆனால் ஃப்ரீ ஃபயர் எதுனா நம்மளுக்கு 400 வியூஸ் தாண்டவே மாட்டேங்குது, லைக்ஸ்லாம் 10 தாண்டவே மாட்டேங்குது. மைன்கிராஃப்ட் இது வந்து மைன்கிராஃப்ட் எபிசோட் 1 எல்லாத்தையும் வச்சுருக்கேன் பார்த்தீங்க. ஆக்சுவலாக இந்த இது கூட நான் சும்மா விளாடிருந்தேன், நானும் ரெக்ஸ் தமிழ் கேமிங்கும் விளாடிருந்தோம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ரெக்ஸ் யாருன்னு அப்புறமா சொல்கிறேன். அதை பற்றி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து போட வேணாம் தான் இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம இந்த எபிசோடு போட்டு பார்ப்போம். நம்ம பாதியில் இருந்தால் போடவே ஆரம்பிக்கிறேன், சரிங்களா. இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு தங்கியிருந்த வீடு பார்த்திங்கன்னா இதுதான். வந்து பாருங்கள், இந்த ரெக்ஸ் தமிழ் கேமிங்கும் பார்த்தீங்கன்னா சேனல் வச்சுருக்காரு. அதனால ரெக்ஸ் தமிழ் கேமிங்கும் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு சேனல் வச்சுருக்காரு. இது வந்து ரெக்ஸோட வீடு பார்த்தீங்கன்னா. இது இருக்குது, ஃபர்னான்ஸ் இருக்குது. நான் வந்து இதில் வந்து எனக்கு வந்து மைன்கிராஃப்ட் வந்து விளையாடவே தெரியாது. நான் வீடியோ பார்த்து தான் கற்றுக்கணும் எப்படி விளாட்றதுன்ட்டு. கிராஃப்டிங் டேபிள், பெட்டு, இதுனா மேலே இல்லைன்னு நான் வேறு நேம் போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா. அது இன்னொருத்தனோடது. நம்ம ரெக்ஸோடைய ரூமு, கிராஃப்டிங் டேபிள் வச்சுருக்கான். அவங்களுக்கான பெட்டு இதெல்லாம் எதுவுமே செஸ்ட் ஆகல. ஏன்னா எல்லாத்தையும் இன்வென்ட்ரியில் வச்சுட்டு போயிட்டான் அவன். பாருங்க, ரிக்ஸ் தமிழ் பாட்டி. நானும் ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ வரப்போகுதுன்றதுனால நம்ம தனியாக வீடு கட்டிட்டு வந்து பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்மிக் தமிழ் கேமிங் போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இது பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ்ப்ளோர் மட்டும் தான் மைன்கிராஃப்ட் சர்வைவல். நம்ம அடுத்த இதுலேருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுறோன்றது கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வந்தே தரும் காய்ஸ். யாரும் கவலைப்படாதீங்க. இது நம்மளோட செஸ் இல்லை, நம்ம நிறைய வச்சுருக்கோம். செஸ் பாக்ஸு இது இருக்குது. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம டாகை வந்து டேம் பண்ணிருக்கோம். 2 டாகை டேம் பண்ணிருக்கோம், சரிங்களா. இது வந்து நம்ம மேலே படிக்கிறதுக்கு போகலாம். இது வந்து நான் எப்போ கட்டினேன்றதை பற்றி சரி, ஓகே, அதை நான் பார்த்துக்கலாம். இது வந்து நான் எப்போ கட்டினேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கட்டினேன். இன்னைக்கு காலையில் தான் கட்டினேன். இந்த நைட் இது எப்போ எடுக்கிறதுனா இங்கே வருங்க 7:50க்கு எடுக்கிறேன் நைட்டு. நான் கட்டினது காலையில். இந்த வீடு நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் சொல்லி நான் மெனக்கிட்டு கட்டினேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கைஸ் மரம் போட்டிருந்தோம்ல, அதனால தான் இவ்வளோ இது கைஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீட் ஃபார்மு. இதை பாருங்கள் போட்டிருக்கு. எல்லாம் வீட்லாம் நல்லா வச்சுருக்கோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா வீட் ஃபார்மு. பார்த்தீங்கன்னா ஷீப் ஃபார்மு கைஸ். ஷீப் ஃபார்மு நம்மளால் இப்போ நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து போயிட்டு மைனிங் பண்ணலாம் கொஞ்சம். ஷீப் ஃபார்மு. இது பார்த்தீங்கன்னா கவு ஃபார்ம் கைஸ். இது வந்து ஆக்சுவலாக 2 மாடு தான் நான் பிடிச்சேன். அது 2 பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போட்டு அது வளர்ந்துச்சு. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை தான் அதிகமாக பாருங்கள். வெயிட் பண்ணாங்க, அந்த குழந்தைக்காக ஓடுவோம். நம்ம முட்டையை மட்டும் நெக்ஸ்ட்டாக கலெக்ட் பண்ணி பாருங்க. ஃபுல்லாக கோழிங்க தான் வச்சுருக்கோம். எத்தனை கோழி பாருங்க. அந்த ஷீப் ஃபார்ம் வந்து சின்னதாக இருக்குது, அதனால் இது வந்து ஷீப் ஃபார்ம் நம்ம தூண் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நான் தான் கட்டினேன். இந்த ஷீப் ஃபார்ம் இதெல்லாம் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். முதல்ல செஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கை வச்சு இதை வச்சிடலாம். முதல்ல அது மெயினாக ஆக்ஸ் பிகாக்ஸ் இல்லை. இது வேணாம், நம்மளுக்கு டர்ட் வேணாம். ஏன்னா ஃபுல்லாக நான் வந்து எப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து மைன்கிராஃப்ட் பிகினர் எப்படி பண்ணுவாங்க எல்லாமே கற்றுக்கணும். ஆக்சுவலாக ஒரு கிராஃப்டிங் டேபிள் கூட செய்ய தெரியாது. அதுக்கப்புறம் தான் எல்லாம் கற்றுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மைனிங் ஏரியா கைஸ். இது வந்து நான் தான் ரெடி பண்ணேன். இதை பாருங்கள், நான் இது ஃபுல்லாகவே நான் தான் ரெடி பண்ணேன். அதை பாருங்கள், நல்லா இருக்கா இல்லைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். லைட்டாக மண்டே இதுதான் நம்ம இது கற்றுக்கணும். பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இது ஃபுல்லாக இதுதான் கைஸ். கோரம் ஃபுல்லாக பையனே தான் இருக்கும். இந்த இடத்துல வந்துன்னா இந்த இடத்துலலாம் வந்து நம்ம சைன் போர்டு வச்சுருக்கோம். ஆனால்
திடீர்னு நம்ம இது பண்ணி தொலைஞ்சு போய்ட்டோன்னா இது பண்ணுறதுக்கு. இங்கே வந்து நான் தோண்டிட்டு இருந்தேன், இங்கே பார்த்தோன்னா வந்துருச்சு. அதனால் நான் அடைச்சி விட்டுட்டு இங்கே தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஸ்பீடப் கொடுத்து போகலாம். அடுத்து இங்கே தோண்ட ஆரம்பித்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்கள், இந்த இடத்துலேயே ஒரு மாதிரி கேவ் மாதிரி ஒன்று வந்துருச்சு. அதனால் இதையும் அப்படியே இது இன்னும் மூடாமல் வச்சுருக்கேன். நான் மட்டும் மூடணும். இதை மூடி விட்டேன்னா அப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தோன்னா இந்த இடத்துல தோணுன்னா இந்த இடத்துலையும் கேவ் வந்துருச்சு. அதனால் இதை மூடி விட்டேன். இங்கேயும் தோணுன்னா இங்கேயும் கேவ். அதனால தான் உங்களுக்கு இந்த ஸ்டோனுக்கும் வித்தியாசம் தெரியும். அதனால் நம்ம ரைட் சைட் தோண்ட ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும். சைட்லலாம் கலர் மார்க்கும் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கோல் அயன்லாம் இருந்துச்சு. அதை வெட்டி எடுத்துகிட்டு நம்ம இந்த உட்டை போட்டு வச்சிட்டோம். இதுக்கு நம்ம இவ்வளோ தான் மைண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் மைண்ட் பண்ண ஆரம்பித்தோம். நம்மளுக்கு அயன் ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். அயன் காப்பர் இதை பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துருக்கு. அதனால டென்ஷன் வெயிட் பண்ணுங்க, நம்ம மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னொன்று அந்த ரெக்ஸ் தமிழ் கேமிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியூஸ் இருக்காங்க, ஜியூஸ் வைடி, அவர் தான் அந்த ரெக்ஸ் தமிழ் கேமிங்கு. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா நிறைய பேர் நான் வந்து வீடியோ போடாத காரணத்தினால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ யார் ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு ஜியூஸ் வைடிக்கு வீடியோவே போட மாட்டுறாரு, அந்த சேனல்லையும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அது வந்து என்ன ஆச்சுன்னா சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம், அது வந்து என்னன்னு தெரில, ஹேக் ஆகிடுச்சு. அவருக்கு லாகினே ஆகலை போல். அதனால அவர் மறுபடியும் இப்போ புதுசாக ரெக்ஸ் தமிழ் கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவரும் இந்த இதில் இருக்கார். அவரும் வீடியோ போட்டுருக்காரு. நீங்கள் வந்து நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து எப்படி கட்டணும் இது பண்ணணுன்றதை பார்க்கணுன்னா அவர் சேனலில் போய் பாருங்கள். அவர் சேனலில் போட்டிருப்பாரு. ஓகேங்களா? அவர் தான் ரெக்ஸ் தமிழ் ஒய்டி கேமிங். சரி, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ரெக்ஸ் தமிழ் கேமிங் இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாங்கன்னா சரி. இது முதல்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வயசு. இப்போதைக்கு நான் இது ஏற்றி நம்ம ஒரு 4 to 5 days தான் ஆச்சு இந்த மைன்கிராஃப்ட். அதுக்குள்ளே நம்ம இவ்வளோ தான் கட்டியிருக்கோம், இதெல்லாம் கம்மி. அதனால் நம்மளால் நைட்டு இன்னொன்று நம்ம யாருக்குமே தெரியாது கைஸ், இது யாருக்குமே தெரியாது பாருங்கள். காஸ்மிக் தமிழ் சீக்ரெட் பேஸ் கைஸ் மறந்து போயிடுச்சு. அது வந்துருச்சு கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சீக்ரெட் பேஸ் போட்டு வச்சுருக்கோம். என்னடா சீக்ரெட் பேஸ்ன்னு கேட்டிங்கன்னா இது வந்துருச்சு. இது வந்து நம்ம சீக்ரெட் பேஸாக வச்சுக்கலாம். யாருக்குமே நான் சொல்லலை, சொல்லிட்டு பாருங்கள். சீக்ரெட் பேஸ் நம்மகிட்ட ஒரு பெட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோனு, அயனு, டைமண்டு, கோலு இது கிடைக்கிறது எல்லாத்தையும் இங்கே எடுத்துன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அங்கே இருந்தால் இவனுங்க எடுத்துருவானுங்க. ஃபர்னான்ஸு ஒரு கிராஃப்டிங் டேபிள். நம்மளுக்கு என்ன வேணும்னா இதில் வந்து இது எடுக்கிறதுக்கு தான் நான் வந்தேனே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பன்னி பிக்கு வந்து என்ன சாப்பிடுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அதுலேயும் ஒரு ஃபார்ம் கட்டலாம், அது என்ன சாப்பிடுன்னு தெரியாது. இன்னொன்று பூனை வந்து இங்கே நிறைய சுற்றின்னு இருக்குது. நம்ம வந்து அப்படியே அடைச்சி விட்டுறலாம் கைஸ். பார்த்தோம்னா ஜாம்பிலாம் உள்ளே போயிடுச்சுன்னா டென்ஷன் கைஸ். அதனால் நம்ம வந்த வெளியே அடைச்சி விட்டுடலாம். கைஸ் ஓகே, முதல்ல இருங்க, இதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண கைஸ். ஓகே இருக்கு. கைஸ் ஒரு 2 பூ எடுத்துக்கிட்டாச்சு. முதல்ல ஃபாஸ்ட்டாக ஓடி போகலாம். ஓடி போயிட்டு இந்த இடத்துல ஒரு 2 பூ வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு, ஆக போகுது. நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலான்ட்டு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பீச் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம அடுத்த இது வந்து ஃபிஷ்ஷிங் போகலான்னு இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் வந்து கொஞ்சம் இருட்டாகணும். நம்ம உள்ளே போயிட்டு
கைஸ் நம்ம நாயை நம்மளே அடிச்சாச்சு. ஐயோ பாவமாக இருக்குது. இப்போ கேட்குறீங்க என்னடா கதவு சாத்தாமலே வந்துடுறேன்ட்டு. அது ஏன் கதவு சாத்த மாட்டேங்க, இது வந்து ஆட்டோமேட்டிக் டோர் இருக்குது. நாங்கள் வந்தாலே கதவு திறந்துடும், ஒன்றா அது சாத்திக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக் இது. ஏன்னா உங்களுக்கு டார்ச் கிடச்சாச்சு. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் இடத்துக்கே நம்ம லைட் வச்சுன்னு போனோம்னாங்க இந்த மாப்ஸு ஜாம்பிஸ் ஸ்பைடரு ஸ்கெலிட்டன் எதுவும் வராமல் இருக்கும். சரிங்களா? நம்ம அதனால் அடுத்தது இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரோ மைன்கிராஃப்ட் வீடியோ போடுங்க ப்ரோ, மைன்கிராஃப்ட் வீடியோ போடுங்கன்ட்டு. அதனால தான் நம்ம இதை போட்டுறதே. ஆக்சுவலாக மெயின் ரீசன் அதுதான். ஒருத்தருக்குனா கூட நம்ம போடணும்ல, அவர் ஆசைப்பட்டு கேட்டார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நீங்கள் விளாடணும்னு சொன்னதுக்காகவே நான் உட்காந்து மெனக்கிட்டு பார்த்து இது பண்ணியிருந்தேன் கைஸ். அதனால் அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு 20 லைக்ஸு ஒரு 100 வியூஸ் கைஸ், ப்ளீஸ் கைஸ் 100 வியூஸ் மட்டும் கொடுங்க. சரி ஓகே, அதெல்லாம் அதெல்லாம் பேச வேணாம். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா மைனிங் போயிடலாம். நம்ம கைஸ் ஒரு ஸ்டோனு காப்பர் ஏதாச்சும் கிடச்சா நல்லாயிருக்கும். கிடைக்குதா? அதனால இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வைவர்ஸ் கண்டிப்பாக வரும் நம்ம சேனலு. இன்னொரு ரீசன் என்னென்னா, மெயினான ரீசனு என் ஃபோனோட டிஸ்பிளே போயிடுச்சு கைஸ். இது வந்து வேறு ஃபோனு. இப்போ அந்த ஃபோனில் தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ண முடியும். அந்த ஃபோனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இதுவே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் இன்னொன்று அதில் தான் எடிட்டும் பண்ணியிருந்தேன்னா, அதனால் சேனல் கொஞ்ச நாள் ஆகட்டுன்னு பார்த்தேன். அந்த ஃபோன் வரத்துக்கு மெயின் ரீசன் இதுதான், வேறு எதுவும் இல்லை. அந்த ரீசன் நான் சேனல் யூஸ் பண்ணல, அது கூட பெரிய ரீசன் இல்லை. இதுதான் மெயினான ரீசனு. சாரி யூஸ் தெரியாமல் நீங்கள் உடச்சி விட்டோம். ஓகே, மெயினான ரீசன் இதுதான். பார்த்தா அந்த ஃபோன் வர லேட் ஆகும் போது நம்ம இப்படியே வெயிட் பண்ணியிருந்தா வேலைக்கு ஆகாது கைஸ். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அயன் கிடச்சிருக்கு சக்ஸஸ்ஃபுல்லி கைஸ். அயன் இருக்கா? இல்லை கைஸ், ஒரே ஒரு அயன் தான் கிடச்சிருக்கு. நம்ம இதை மூடிவிட்டு கைஸ் நல்ல வேலை கைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அயன் கிடச்சிருச்சு. நல்லா க்ராப் பண்ணி பார்க்கலாம். 2 க்ராப் பண்ணிட்டு அவ்வளோதான் கைஸ், உடஞ்சிருச்சு. நம்ம நல்லா க்ராப் பண்ணிட்டு ஒரு 2 பேர் க்ராப் பண்ணிட்டு மேலே போயிடலாம். ஏன்னா வீடியோ பார்த்திங்கன்னா லாங் ஆகிருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்றதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியலை. அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்றதை இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு வரும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எப்போ வரும்னா, நான் வந்து 7:50க்கு எடுக்கிறேன்னா ஒரு 10 o'clock அப்படி வரும். ஏன்னா நான் போயிட்டு சாப்பிட்ணும், இது பண்ணணும். நான் சாப்பிட மாட்டேன் கைஸ். நம்மளுக்கு கோல் கிடைக்கிது கைஸ், சூப்பரு. நம்ம வந்து கோலாச்சும் கிடைக்குது, நல்லா எடுத்து போகுது. சரி கிடைக்குது கோல், நல்லா இருக்குது, சூப்பர் கைஸ். 100 கிலோச்சு கிடைக்குது கைஸ், பரவாயில்ல. எவ்வளோ கோல் பாருங்க கைஸ், நீங்களே கொஞ்சம் பாருங்கள் கைஸ். சும்மா கிடையாது கைஸ், இங்கே பாருங்கள். நல்ல வேலை இதனால் இந்த வீடியோவில் மைனிங் எதுவுமே ஆகலையேன்னு பார்த்தேன். நல்ல மைனிங் பண்ணுறது கொஞ்சம் இது கிடச்சிது வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரி இது பண்ணலான்றது நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா கைஸ்? வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இதை வந்து அடைச்சி விட்ற வேண்டியதான். ஆனால் அடைச்சி விட சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. நம்மளால் 2 இது தான் ஒரு இதை தோண்டவே முடியும். நம்மளால் 3 இதெல்லாம் தோண்டலாம் முடியாது உட்காந்துக்கிட்டு. அதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஓகே, இந்த வீடியோ ஏற்கனவே ஷூட்டை மறந்துட்டேன். ஓகே, இந்த வீடியோ ஏற்கனவே லாங்காக போயிட்டு இருக்குது, 15 minutes ஆகிடுச்சு. ஓகே, இதோட நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடுத்த வீடியோ சர்வைவல் மைன்கிராஃப்ட் தான் வரும் கண்டிப்பாக. உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வேணா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃப்ரீ ஃபயர் போடலாமா வேணாமான்னு நான் யோசிப்பேன் கொஞ்சமாச்சு. ஏன்னா இப்போதைக்கு நான் ஃப்ரீ ஃபயரே விளாட வேணான்னு இருக்கிறேன். நான் லைட்டாக போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். Until then, bye from Cosmic Tamil Gaming.